வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா படம் எடுக்குறாங்க? நம்ம காலகட்டங்கள்ல என்ன மாரி படங்கள் வந்துச்சு தெரியுமா? அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் ஒரு கட்டத்துல நெனச்சிருப்பாங்க. என்னதான் ரீசென்ட்டா அந்த நம்ம அரண்மனை 4, பிடி சார், இங்க நான் தான் கிங்கு அந்த மாரி படங்கள் வந்தாலுமே, இந்த வீக்கெண்ட்ல வந்த ஒரு ப்ராப்பரான ரூட்டட் கமர்ஷியல் படத்த பத்தி தான் நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். எஸ், வீடியோ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த படத்த பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறேன்னு. நம்ம சூரி நடிப்புல லாஸ்ட் வீக் வெளிவந்த நம்ம கருடன் படத்தோட ரிவ்யூ தான் இங்க பார்க்க போறோம். நான் உங்க அக்ஷய் அண்ட் இது நம்ம டேக் ஓகே. படம் ஆரம்பிச்ச சீன்ல இருந்து நம்ம என்ன கணிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லா டிசிஷனையும் எடுக்கிறதுனால படம் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. படத்தோட கதையை பத்தி நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை தான். ஆனா அதை ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட ப்ராப்ளம் என்னவா வரும் அப்படின்றத டைரக்டர் ஓப்பனிங்லே ஓப்பனா சொல்லிட்டாரு. அவரோட அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல இவ்வளவுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி போக போகுதுன்னு நீ நினைக்கிறியோ அப்படி இந்த பிரச்சனை போகாது, ஆனா இது வேற பிரச்சனையா மாறும் அப்படின்ற மாதிரி படத்துல ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு பெரிய பிரச்சனையாக்கி படத்தை பிரச்சனையே இல்லாம சூப்பரா கொண்டு போயிருக்காரு. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க, படத்துல பிரச்சனையே இல்ல, அதனால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்படி யார் யார் என்ன பண்ணுவாங்கன்னு நாம நினைக்கிறோமோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்டோட வச்சு படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல லேக் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு கமர்ஷியல் படம்னால அந்த லேகுமே நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகல. அண்ட் யுவன் பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. சூரி இனிமே காமெடி பண்ண மாட்டாருன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். துரை செந்தில்குமார் என்ன ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே நம்ம நினைக்கிறது கண்டிப்பா இந்த படம் முழுக்க நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவர் ஆடியன்ஸை வின் பண்றதுனால ஆடியன்ஸ் அவரை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவரோட படத்தை சசிகுமார் ஒரு நல்ல ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்துல டிஐ ஒர்க்ஸ் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியும் சிறப்பாகவே இருந்துன்னு சொல்லலாம். மற்றபடி கதையில வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் உன்னி முகுந்தன் தான் அந்த படத்தையே கேரி பண்ணிட்டு போறாரு ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா இது எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ற விதமா சூரி பர்ஃபார்ம் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல 2 தடவை குறையாம பார்க்கலாம். அதுக்கு மேல போறதுனாலும் உங்க இஷ்டம் தான். ஸோ நீங்க மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு நம்பிக்கையில நான் இப்போ சைன் ஆஃப் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும்.